இவைகளை எல்லாம் அறிந்திருந்தும், இன் ஸ்பைட் ஆஃப் நோயிங் எவ்ரிதிங். தானியேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட பொழுது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களைப் போல இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நினைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல். இந்த சம்பவத்துக்கு பின்னணியம் என்ன அப்படின்னா, பெல்ஷாசார் அப்படின்னு ஒரு ராஜா, இவன் நேபுகாத் நேச்சார் என்ற தானியேலின், அதாவது இவன் நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோனுடைய ராஜாவுடைய மகன். இப்பொழுது இவன் அரியணைக்கு வந்திருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு விருந்து செய்கிறான். அந்த விருந்து உபசாரத்தின் ஒரு பகுதியாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட எருசலேமிலிருந்து ஆலயத்தினுடைய பரிசுத்த பனிமுட்டுகளை எடுத்து வர செய்து அதிலே அவர்கள் மதுவை ஊற்றி குடித்து அவர்கள் கழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கரியின் உறுப்பு வந்து செவற்றிலே எதே ஒன்றை எழுதுகிறது. அதை பார்த்த பொழுது ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் நடுங்கி போகிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவன் ஜோசியக்காரனோ படித்தவனோ மேதாவியோ எல்லாரையும் கூப்பிட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. இன்னும் கலக்கம் அதிகரிக்கிறது, இன்னும் பயம் அதிகரிக்கிறது. அப்போ ராணி உள்ள வராங்க, அதாவது ராஜதாய், இந்த ராஜாவுடைய அம்மா வராங்க. வந்து சொல்றாங்க, இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய தகப்பனுடைய நாட்களில் தானியேல் என்று ஒருவன் இருந்தான், அவனுக்குள்ள விசேஷித்த தேவர்களுடைய ஆவி உண்டு. ஹல்லேலூயா. என்ன ஒரு டெஸ்டிமனி பாருங்க. அவனுக்குள்ள விசேஷித்த தேவனுடைய ஆவி உண்டு, அவரை அழைத்து அனுப்பினார், அவனுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தானியேல் வந்ததுக்கு அப்புறம் நடந்த காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். தானியேல் ரொம்ப அழகா சொல்றாரு, உங்க வெகுமதிகள் எனக்கு வேணாம், உன் உயர்வு பதவி எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா நடக்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட், எழுதப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு வாசிச்சும் காமிக்கிறார். ஆனா அதற்கு ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி நடந்த சம்பவங்களை ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணும்படி செய்கிறார். நேபுகாத் நேச்சார் ஆகிய உம்முடைய ராஜா எவ்வளோ மகிமை கனம் எல்லாம் பெற்றிருந்தார். ஆனா அவர் தனக்கு தானே அதெல்லாம் வருவித்து கொண்டார் என்று அவர் நினைத்த பொழுது தேவனால அடிக்கப்பட்டு அவர் மாடுகளை போல புல்லை மேய்ந்து பனியில தன்னுடைய சரீரம் நனைஞ்சு அவர் ரொம்ப தாழ்த்தப்பட்டார். அந்த தாழ்த்து போன நிலைமையில இந்த தேவன் ஒருவரே தேவன், அவர் யாரை வேண்டுமானாலும் உயர்த்த முடியும் தாழ்த்த முடியும் என்று அவர் உணர்ந்து மனம் திரும்பின பிறகுதான் அவருடைய புத்தி அவருக்குள்ள திரும்ப வந்தது. திரும்பியும் முன்னை விட மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். அப்படின்னா பெருமையாய் இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும் என்பதை உன் தகப்பனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீ அறிந்திருந்தும், நான் வேதத்தை வாசி ஜானிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் காண்பித்தார், நீ அறிந்திருந்தும்
ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாம இல்லை. அட்லீஸ்ட் இந்த யோசேப்புடைய நாட்களில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இப்படி போட்டிருக்கும், யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் தோன்றினான். அட்லீஸ்ட் அவனுக்கு ஜோசப்னா யாரு, இந்த பீப்புள் எங்க இருந்து வந்தாங்க, ஏன் இவங்க வர வேண்டிய நீட் ஆயிடுச்சு, அதெல்லாம் தெரியாத ஒரு பார்வோன் வந்தான். ஆனா நீ அப்படி இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும், இது தவறு, இதுதான் கரெக்ட், இதனால தான் என்னுடைய தகப்பனுடைய வாழ்வு இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் தான் என் தகப்பன் இன்னும் உயர்த்தப்பட்டார். எல்லாமே எல்லாம் அறிந்திருந்தோம். இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். நம்மள நிறைய பேரு இது தவறு, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று அறிந்திருந்தும் இந்த பெல்ஷாத்சார் போல மாம்சத்திற்கு இடம் கொடுத்து, நம்முடைய பெருமைக்கு இடம் கொடுத்து, ஆண்டவர் மேல பயம் இல்லாமல் நாம் துணிகரமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில காரியங்கள் எடுத்த விளைவினால, அதாவது தீர்மானங்களினால சில விஷயங்கள் உங்களுக்கு விளைவாய் வந்திருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். There have been moments, decisions in your life that had caused chaos. And you have gone through it. Only just by the prayers and the grace of God, God has redeemed you from all those troubles today. இன்னைக்கு விடுதலை பெற்ற பிறகு நம்ம திரும்பியும் என்ன பண்ணா என்ன நடக்கும்னு அறிந்து இருந்தும் திரும்பியும் அதே பாவத்திற்குள்ள, அதே விதமான தீர்மானங்களுக்குள்ள, அதே விதமான முட்டாள்தனமான காரியங்களுக்குள்ள, அதே விதமான லூஸ் டாக், நெகட்டிவான வேர்ட்ஸுக்குள்ள, அதே விதமான ஈகோ, அதே விதமான பெருமை பிடித்த எண்ணங்களோடு நம்ம இருப்போம் என்றால், ஹல்லேலூயா, அன்னைக்கு வசனம் சொல்லுது, அவன் மெனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதப்பட்ட வார்த்தையை அவன் படித்து காண்பித்து, நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்று சுட்டி காட்டப்பட்டான் அந்த பெல்ஷாத்சார் ராஜா. இன்னைக்கும் ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. நீ ஒரு டைம் நடந்ததெல்லாம் அறிந்தும் என்ன இருக்குது, ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை அறிந்தும், இந்த தீர்மானங்களுடைய விளைவாய் உனக்கு என்ன நடக்கும் எல்லாம் அறிந்திருந்தும் நீ இன்னமும் மனம் திரும்ப நீ மனதில்லாமல் இன்னமும் பழைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாய் என்றால், இன்னைக்கு அந்த பெல்ஷாத்சாருக்கு சொன்னதான் ஆண்டவர் நமக்கும் சொல்வாரு, நீ குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய். இன்றைக்கு இந்த மறுரூபத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார். அறிந்து செய்த காரியங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அறிந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய மிகுந்த இரக்கத்தையும் அவருடைய கிருபையும், ஒவ்வொரு பாவத்திற்கும் உடனே தண்டனை கொடுக்காத அந்த நீடிய பொறுமையும் உதாசீனப்படுத்துகிறவர்களாய், அதை கிராண்டடா எடுத்துக்கொண்டுகிறவர்களாய் நம்ம இருந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நம்மை தாழ்த்தி இடம் கொடுத்து அறிந்து செய்த எல்லா காரியங்களுக்கும் மனம் திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். அந்த ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த நாளில் விரும்புகிறார். அறிந்து செய்த எல்லா காரியத்தையும், அறிந்து செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும், கர்த்தருக்கு பிரியமில்லை என்று அறிந்து, தேவன் இதை விரும்பவில்லை என்று அறிந்தும் இன்றும் பிடிவாதமாய் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மனம் திரும்புங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.